ஃப்ளைட்லேருந்து இறங்குங்க, உங்கள் கையில் இருக்க 100 கிராமம் என்னவோ கிராமம் வைங்க, அந்த கண்ட்ரியோட டாலர் அந்த கண்ட்ரியோட பணம் உங்களுக்கு வந்துடும். நம்ம கரன்சிக்கு என்ன வேல்யூ? கரன்சி நாளைக்கே கூட கவர்னர் இந்த கரன்சி செல்லாதுன்னு முடிஞ்சு போச்சு. கரன்சி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. கோல்டும் சில்வரும் தட் இஸ் அ ரியல் மணி. இட்ஸ் அ என்ன சொல்கிறது, உலகத்துக்கான ஒரு பொது ஒரு பொருள்னா அது கோல்டு தான். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கோல்டை வந்து நான் என்ன பண்ணேன், எய்ம் பண்ணி அதை நான் வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபிசிக்கலாக. அப்போ எனக்கு வந்து இந்த வேஸ்டிங் சார்ஜ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஏடா 10% 20% கோல்டு கேட்குறாங்களே, கோல்டை வாங்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் வேஸ்டேஜ் இருக்குது. இதே தான் பண்ணணுமேனு தான் இந்த 2017 2016 நான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நான் பண்ணேன். கடைசியாக நான் 2023 கோல்டை நான் வாங்கும்போது அந்த ஃப்ளோர் மேனேஜர் என்னை கூப்பிட்டாரு. சார், இதோட இந்த ஸ்கீமை நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். அது வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீமில் போட்டிருந்தீங்க அவர். ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாறாக எடு, 25%க்கு போய் எடு. வேஸ்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுனேன். என் ஒய்ஃப் 22க்கு எடுத்தாங்க. 46 பவுன் நான் வாங்கினது. நீ 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் என்னை கூப்பிட்டார். சார் 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க சார். 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கேண்ணா. ஆமாம் சார். சார் இந்த ஸ்கீமே இப்போ எங்கள் எம்டிஏ எங்களுக்கு சொல்கிறாரு சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் 15% வேஸ்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் பே பண்ண சொல்லணும் சார்.